friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல 90's kids special பெட்டிக்கடை ஸ்டைல் மைதா பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப குறைவான பொருட்கள் போதும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் நெய் எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். 1/2 கப் நெய்க்கு 1 கப் மைதா மாவு கூடவே எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 கப்பும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு panல நம்ம வச்சிருக்க 1/2 கப் நெய்யை சேர்த்துடலாம். நெய் லைட்டாக உருகுனதும் இதில் நம்ம வந்து 1 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கம்மியான சூடில் வச்சுட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பவுடராக உதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து சூடு பண்ண எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதிகமான சூடில் வச்சிடாதீங்க. கரிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் கரிஞ்ச ஸ்மெல் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கம்மியான சூடில் வச்சு நம்ம வந்து சூடு பண்ணணும். இப்போது ஒரு 4 நிமிஷம் போல் ஆகியிருக்கு பாருங்கள். இப்போவே வந்து லைட்டாக அந்த நெய் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த நெய் தெரிகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகும். இப்போது ஒரு 7 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட எல்லாம் சாஃப்டாக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட அந்த நெய் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கூட லூஸாக வர ஆரம்பிச்சிருக்கு. மொத்தத்தில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிரும். இப்போ பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டு கொஞ்சம் கூட லூஸாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிட்றேன். மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இருக்கட்டும். மாவு ஆறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம சர்க்கரையை அரைச்சி பவுடர் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 3/4 கப் சர்க்கரை இது வந்து 150 கிராம். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, 3 ஏலக்காவோட விதைகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாயில் போட்டதும் கரைஞ்சி போகக்கூடிய அந்த ஃபீல் இருக்கும். இப்போது நம்மளோட மாவும் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் சர்க்கரை சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து வராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம கலந்து விட வந்துடும். ஸ்பூன் வச்சு கலந்தால் வேலைக்காகாது. அதனால கையை வச்சு நம்ம கலந்து விடுறப்போ கையில் இருக்க சூட்லேயே வந்து எல்லாமே சேர்ந்து வந்துடும். காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் சேர்ந்து வராத மாதிரி இருந்தது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து விடுறப்போ எல்லாமே சேர்ந்து அழகாக வந்திருக்கு. பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் ரெடியாக வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வச்சுட்டு அழுத்தி விட்டுடலாம். நமக்கு வந்து நல்ல ஷேப் பண்ண வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு உலர்ந்த திராட்சை வைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊர்லலாம் வந்து நடுவில் வந்து ஒரு திராட்சை வச்சுருப்பாங்க. அதனால் நானும் வைக்கிறேன். இது வந்து ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். அது வந்து நல்லா கெட்டியாக வரும். இப்போ பார்க்குறப்போ நல்லா ஹார்டாகி ரெடியாக இருக்குது. நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். சைடை வந்து கத்தி வச்சு இல்லை ஏதாச்சும் வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழே வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதனால ஈஸியாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். டடா! நம்மளோட 90's கிட்ஸ் ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெட்டி கடையில் வைக்கிற மாதிரியே வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே மலரும் ஞாபகங்கள் வந்துடும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.